ஹாய் காய்ஸ், ஷூட்டிங் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ஓப்பனிங் சீன்லேயே மிஸ்டர் யாங்க்கு நம்ம ஹீரோ கூட வேலை பார்த்த பழைய மேனேஜர் மேலே சந்தேகம் வருது. ஏன்னா ஒரு நாள் அந்த பழைய மேனேஜர் பையனும் ஹீரோவோட ஃபோட்டோஸ் எல்லாம் அடித்து உடைச்சிருப்பான். அதனாலேயே மிஸ்டர் யாங்கும் அந்த பழைய மேனேஜர் பையன் பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஹீரோவை பற்றி தப்பான நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறது இந்த பழைய மேனேஜர் பையன் தானே மிஸ்டர் யாங்கும் கண்டுபிடிக்க நேரா போய் அந்த பழைய மேனேஜர் பையனோட கழுத்தையே பிடிச்சிடுறாரு. ஏண்டா இப்படி பண்ணின அப்படின்னு மிஸ்டர் யாங்கும் கேட்க அந்த பழைய மேனேஜர் பையனும், ஏன் சார் ஹீரோவை எல்லாத்துக்கும் பிடிக்கணுமா? ஆனால் எனக்கு அப்படி இல்லை, ஹீரோவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த அளவுக்கு நான் அவனை வெறுக்கிறேன். ஆமாம் சார், அவனை பற்றி ரூமர் கலப்பினது நான் தான், உங்களுக்கு முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த பழைய மேனேஜர் பையனும் சொல்ல, அடுத்த பக்கம் ஹீரோவும் மென்டல் ப்ரெஷர் தாங்க முடியாம மயங்கி விழுந்திருப்பான் இல்லையா? அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் தான் ஹீரோவை கட்டி அணைச்சி காப்பாத்திருப்பாங்க. அப்பையும் இந்த மீடியாக்காரங்க சும்மா இருக்காம ஹீரோயின் கிட்டையும் கண்ணா பின்னான்னு கொஷன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த லாயரும், ஏண்டா டேய், உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? ஒருத்தன் மயங்கி கிடக்குறான், அதை கூட கவனிக்காம நீங்க பாட்டுக்கு ஏதேதோ கேள்வி கேட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மரியாதையா இங்க இருந்து கிளம்பிருங்க, இல்லாட்டி போலீஸ கூப்பிட வரும் அப்படின்னு லாயரும் நம்ம ஹீரோவையும் மீடியா கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. அப்படியே நம்ம ஹீரோவையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டரும், இங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, இவரோட ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தாருன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு சோகமான ஹீரோவினும் ஹீரோட கைய பிடிச்சிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினும் எம்ஜே கிட்ட, நீ ஹீரோவை நல்லா பாத்துக்கோ, எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னு எம்ஜே கிட்ட ஹீரோவை பாத்துக்க சொல்லிட்டு அவங்க ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. ஆபீஸ்க்கு போன ஹீரோயினும் இப்படி ஹீரோவை பத்தி தப்பான நியூஸ் போஸ்ட் பண்ணது ஹீரோவோட பழைய மேனேஜர் பையன் தான்னு அவங்களோட டீம்மேட்ஸ்க்கும் சொல்ல அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த பழைய மேனேஜர் பையன் ஒன்னும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி தான் இருப்பான். அடுத்த பக்கம் மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிற ஹீரோவும் எம்ஜே கிட்ட, டேய், நான் எத்தனை நாளா மயக்கத்துல இருக்கேன் அப்படின்னு கேட்க நம்ம எம்ஜேயும் 3 விரலை காட்ட, என்னடா சொல்ற, 3 நாள் மயக்கத்துல இருந்தேனா அப்படின்னு ஹீரோவும் ஷாக்காக, அப்ப எம்ஜேயும் 3 நாள் இல்லை சார், ஜஸ்ட் 3 ஹவர் தான் அப்படின்னு சொல்ல, சரிடா ஹீரோயினுங்க அப்படின்னு ஹீரோ கேட்டதும் எம்ஜேயும், இவ்வளவு நேரமா உங்க கூடவே தான் இருந்தாங்க, இப்பதான் என்னமோ இம்பார்ட்டன்டான ஒர்க் ஒன்று இருக்குன்னு ஆபீஸ்க்கு கிளம்புனாங்க அப்படின்னு எம்ஜேயும் சொல்ல, அடுத்த பக்கம் நம்ம ஹீரோயினும் லாயரும் மிஸ்டர் யாங்கும் ஹீரோவோட பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கம்பெனியோட பாஸ் கொரியன் நாட்டோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வர இதை பார்த்த மிஸ்டர் யாங்கும், என்ன சார் இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் நம்ம பாஸும், டேய், இன்னைக்கு என்னோட அம்மாவோட பர்த்டேடா, என்னோட அம்மாவோட பர்த்டேய அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள தேர இழுத்து தெருவில் விட்டுட்டீங்களேடா, சரி வாங்க வேலைய பார்க்கலாம் அப்படின்னு பாஸும் சொல்ல, அப்ப ஹீரோயினும் ஹீரோவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும்னா ஹீரோவை ஹக் பண்ண அந்த ஃபேமஸான ஆக்டர் ஹீரோவோட அம்மா தான்ற உண்மைய நாம மக்களுக்கு சொன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு விட கிடைக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆனாலும் பாஸ் அந்த கிறுக்கு பைய அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாமா, அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே அப்படின்னு பாஸும் சொல்ல, அப்ப மிஸ்டர் யாங்கும், ஹீரோ இந்த பிரச்சனைய எப்படி ஃபேஸ் பண்ண போறான்னு தெரியல, அவனை பத்தி எல்லாருமே தப்பா தான் பேசுறாங்க, அதனாலேயே ஹீரோ கைவசம் இருந்த டிராமாஸ் ஆட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிருச்சு, இது எல்லாத்தையும் ஹீரோ எப்படி எடுத்துக்க போறான்னு தெரியல, கண்டிப்பா நாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு மிஸ்டர் யாங் சொல்ல, ஹீரோ இந்த கம்பெனிக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கான், அதிகமான காசும் ஏர்ன் பண்ணி கொடுத்திருக்கான், அதனால அவனை இப்படி சும்மா கைவிட்டுற முடியாது, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவனை காப்பாத்தியே ஆகணும், என்னோட கை காசை போட்டாவது ஹீரோவை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு பாசும் சொல்ல, கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோவின் மறுபடியும் ஹீரோவை பார்க்க போயிருப்பாங்க. அப்ப ஹீரோவின் சோகமா இருக்கிறத பார்த்து, என்னம்மா பயந்துட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல, அவ்வளவு ஈஸியா உன்னை விட்டுட்டு நான் போயிருவேனா, எப்பயும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்ட்ராங்கான பொண்ணா இருக்கணும் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்ல,
அப்ப ஹீரோ அன்னோன் நம்பர்ல இருந்து வந்த மெசேஜ ஹீரோயினுக்கும் காட்டுறான். அப்ப ஹீரோயினும் நீ மிஸ்டர் யாங் மேல சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ்டர் யாங்க நான் உண்மையா நம்புறேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே ஹீரோவை பாக்குறதுக்கு மிஸ்டர் யாங்கும் வந்துடுறாரு. அப்ப ஹீரோவும் பாத்தீங்களா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன பாக்குறதுக்கு எப்ப வந்திருக்காருன்னு, கொய்யால எங்கடா போயிருந்த அப்படின்னு ஹீரோவும் சண்டை போட, அப்ப மிஸ்டர் யாங்கும் மச்சான் புராணத்தை மட்டும் தொடங்கிறாத, காலையில இருந்து உன்னோட பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு தாண்டா நாய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் டைம் கிடைச்சது, அதுதான் டக்குன்னு ஓடி என்னோட ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன் அப்படின்னு மிஸ்டர் யாங் சொல்ல, கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோக்கு ஹீரோவோட கம்பெனியால எவ்வளவு தான் சப்போர்ட் பண்ணாலும் அங்க உள்ள மக்கள் ஹீரோவை பத்தி தப்பா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. எவ்வளவு தலை குறைவா கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஹீரோவை பத்தி கேவலமா பேசுறாங்க. ஹீரோயினோட டீம்மேட்ஸும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க நினைக்கிறது தப்பு அப்படின்னு ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசினாலும் நீங்க சொல்றீங்களே தவிர ஆதாரத்தை காட்டுறீங்க இல்லையே, எங்கம்மா ஆதாரம், ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு அங்க உள்ள மக்கள் எல்லாம் ஹீரோ மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஆதாரம் கேட்க, அடுத்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹீரோவுக்கு அவனோட ரூம் கதவு கிட்ட யாரோ ரெட் கலர் கவர் ஒன்று வச்சுட்டு போயிருப்பாங்க. ஹீரோவும் அதை எடுத்து பார்க்க ஹீரோ அந்த கவரை பார்த்ததுமே ஷாக் ஆகிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோவை பார்க்க வர்ற ஹீரோயினும் என்னடா இப்போ ஓகேயா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போக முடியுமா உன்னால அப்படின்னு ஹீரோயினும் பாசமா கேட்க, ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அந்த நேரம் பார்த்து பின்னாடி தூங்கிட்டு இருந்த எம்ஜேயும் கண் முழிக்க, ஐயோ தப்பான நேரத்துல கண் முழிச்சிட்டேனோ, நான் ஒன்றும் பார்க்கலப்பா, நான் ஒன்றும் பார்க்கல, நான் அப்படியே தூங்குறேன், நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு எம்ஜேயும் மறுபடியும் தூங்க, சரின்னு சொல்லி ஹீரோவும் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போறான். ஆனாலும் அங்க இருக்கிறவங்க ஹீரோவை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் ஹீரோ பேசுனா கூட சரியா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. இது பத்தாததுக்கு ஹீரோ நடிக்கிற டிராமாவோட டைரக்டரும் இங்க பாருப்பா இன்னைக்கு உனக்கு ஷூட்டிங் இல்ல, ஷூட்டிங் கேன்சல் அப்படின்னு ஹீரோ நடிக்க இருந்த ஷூட்டிங்கையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. என்னடா எல்லாரும் இப்படி பண்றாங்க அப்படின்னு ஹீரோவும் சோகமாகி எம்ஜேயோட வீட்டுக்கு கிளம்ப, அடுத்த பக்கம் ஹீரோயினும் மிஸ்டர் யாங்கும் பேச, செம்ம கோவத்துல இருக்கிற மிஸ்டர் யாங்கும் இந்த நாட்டு மக்களுக்கு சுயமா சிந்திக்கிறதுக்கு அறிவே இல்ல, எவன் என்னத்த சொன்னாலும் அப்படியே நம்பிட வேண்டியது, ஹீரோ மாதிரி ஒரு நல்லவனை இப்படி போட்டு கொடைஞ்சு எடுக்கும் போதுதான் இந்த நாட்டு மக்களை நினைக்கவே எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு மிஸ்டர் யாங்கும் சொல்ல, ஹீரோவை காப்பாத்தணும்னா ஹீரோவை ஹக் பண்ணது ஹீரோவோட அம்மா தான்னு ஹீரோவோட வாயாலேயே சொல்ல வைக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நான் ஹீரோ கூட பேசி பார்க்குறேன் அப்படின்னு மிஸ்டர் யாங்கும் ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க கிளம்பிடுறாரு. மிஸ்டர் யாங் கிட்ட பேசுற ஹீரோவும் என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காத ஒருத்தரை என்னால அம்மான்னு ஏத்துக்க முடியாது, இந்த பிரச்சனைய நானே எப்படியாவது ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அவங்கள அம்மான்னு எல்லாத்துக்கும் முன்னுக்கு சொல்லவும் மாட்டேன், இந்த பிரச்சனைக்கு பயந்து ஓடவும் மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, மிஸ்டர் யாங் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா அப்படின்னு ஹீரோக்கு ஆறுதலா பேச, செம்மையா கடுப்பான ஹீரோவும் ஏண்டா நீ தானே என்னோட அம்மாவை சவுத் கொரியாவுக்கு கூப்பிட்டு வந்த, இப்ப இதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, செய்யறதையும் செஞ்சு போட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி கதைக்கிற, இதுக்கப்புறம் என்ன பார்க்கவும் வராத, என்னோட முகத்திலையும் முழிக்காத அப்படின்னு ஹீரோவும் மிஸ்டர் யாங்க திட்டிடுறான். இதை கேட்ட மிஸ்டர் யாங்கும் உன்னையும் உன்னோட அம்மாவையும் ஒன்று சேர்க்கத்தான் நான் ட்ரை பண்ணேன், பட் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, பரவாயில்ல விடு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு சோகமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோயின் கூட வேலை பார்க்குற ஹீரோயினோட டீம்மேட்ஸே ஒருவேளை ஹீரோ பத்தி பேசப்படுற ரூமர்ஸ் எல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு ஹீரோவை பத்தியே தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் இது கேட்டுருது. மனசொடைஞ்சு போன ஹீரோயினும் சரி இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு யாருக்கோ கால் பண்றாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி அடுத்து நம்ம ஹீரோவோட அம்மா ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்க்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அங்க ப்ரெஸ் மீட்டும் ஆரம்பிக்க
அங்கே இருக்கிறவங்க ஹீரோவோட அம்மா கிட்ட தாறுமாறா கேள்வி கேட்குறாங்க. இப்போ நடக்கிற ப்ரெஸ் மீட்டை ஹீரோவும் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். ஹீரோவோட அம்மாவும் அங்கே கேட்கப்படுற கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இதோடைய இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட்டில் சந்திக்கிறேன். See you next video guys.